ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ்னுடைய செகண்ட் ப்ரோமோ தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா பாரு இந்த அளவுக்குலாம் மோசமா போக கூடாதுங்க. ஏன்னா இவ்வளவு நாள் கமருதீன் கூட போன வாரம் ஃபுல்லா சுத்திவிட்டு இப்போ திவாகர் கூட உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கிறா. அவன் பேட் டச்சஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான், எனக்கு ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எவ்வளோ பெரிய அலிகேஷன் தெரியுங்களா? இது ரொம்ப 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 தப்பு. அவன் உன்னை தொட்டானா அப்பவே வானம்டான்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு ஜெயிலில் இருக்கும்போது அங்கே தொட்டு இங்கே தொட்டு பேசிவிட்டு என்னென்னவோ பேசினாங்க. எல்லாம் பேசிவிட்டு இப்போ திவாகர் கூட சேர்ந்து பேசினுங்கிறா பாரு. பேட் டச்சஸ்லாம் பண்ணினுங்கிறான், எனக்கு அது ஃபீல் ஆகுதுன்னு திவாகர் கிட்ட பாரு சொல்லிட்டு இருக்காங்க. பாருக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இல்லையா? என்னதான் அவன் மேலே தப்பாக இருந்தால் கூட இந்த மாதிரி பேட் அலிகேஷன்லாம் வைக்கக்கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. எப்படியே இந்த கமருதீனுக்கு தெரிய வரும் பாரு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறான்ட்டு. அதுக்கப்புறமாவது இந்த கமருதீன் பாரு பின்னாடி போகாமல் அவன் ஓன் கேம் இல்லாமனா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த திவாகருக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லை. போன வாரம் ஃபுல்லாக திவாகரை வச்சு செஞ்ச இந்த பாரு. ஆனால் இப்போ போய் பாருங்க, நைட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, புறம் பேசின்னு உட்காந்துங்கிறாங்க இந்த திவாகர். போன வாரம்லாம் விஜய் சேதுபதி கிட்ட ரொம்ப திட்டு வாங்காமல் இருந்ததுக்கு முதல் முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ்மேட்ஸ் தான். திவாகர் பொங்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ்லாம் எல்லாம் போய் பேசாத அவனுடைய கோவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப காம் டவுன் பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் காம் டவுன் பண்ணனாக்கா திவாகர் என்னென்ன வார்த்தை விட்டுருப்பாரு, என்னென்ன பேசியிருப்பாரு அவருக்கே தெரியாது. இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா பாரு பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு மேலே பாரு திவாகர் அவங்க ஆட்டம் திருப்பி இன்னும் ஒரு வாரத்துக்கு ஸ்டார்ட் ஆகும். பாரு யாருக்குமேவா நம்பிக்கையா இருக்க மாட்டா, யாருமேவா நம்ப மாட்டா. என்னதான் கேமா இல்லைனாலும் வாரத்துக்கு ஒரு ஆளை மாத்திட்டே இருக்கிறா. அவளுடைய கேம் பிளானே சூப்பருங்க. காலையில ஒரு விஷயம் நடந்தது லைவ்ல. அந்த லைவ்ல பாத்தீங்கன்னாக்கா எங்க அம்மா மேல சத்தியமா அந்த பனின் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்றாப்புல. உடனே நம்ம விக்கல் விக்ரம் யாருன்னு தெரியாம நீ எப்படி நான் யூஸ் பண்றேன்னு சொன்னேன்னு உடனே பிளேட் எல்லாம் மாத்தி பேசுறாப்புல வினோத்தும். ஆறு மைண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா இப்போ 2 பேரும் மைண்ட்ல இருக்காங்க. ஒன்னு வினோத்தும் இன்னொன்னு பிரவீன். இவங்க 2 பேருமே இந்த வாரம் வச்சு செய்வா பாரு. பாருக்கு யாருமே பாகுபாடு கிடையாதுங்க. அவளுக்கு ஆப்போசிட்டா ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், வச்சு செய்வா. யாரு என்ன இருந்தாலும் அவள் கவனிக்கிறதே இல்லை, பார்க்கறதே கிடையாது, கருணையே காட்டுறது இல்லை. போன வாரம் ஃபுல்லாக நம்ம கூட சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு பேசியிருந்தானே, இந்த வாரம் ஒரு வார்த்தை தானே சொன்னால் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் கூட கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை அகைன்ஸ்ட் பேசிட்டா போதும், வச்சு செய்கிறா. அதில் போன வாரம் கலையரசன் திவாகர் மாட்டினாங்க. இந்த வாரம் ஃபுல்லாக வினோத், அப்புறமா நம்ம கமருதீன். பாரு கமருதீன் என்ன ஆங்கிளில் வச்சு பார்க்குறா, என்ன பண்ண போகிறான்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.